வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம மகாபிரிவா மகிமையில் முருகன் பதவி பெறவே பிறவி என்று மகாபிரிவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம். ஜனனத்தை எடுத்துக்கொண்டால் குமார சம்பவம் என்பதாக முருகன் ஜனனம் எடுத்ததற்கு அலாதி பெருமை இருக்கிறது. வால்மீகி ராமாயணத்தில் ராம லக்ஷ்மணர்களுக்கு விஸ்வாமித்திரர் அந்த கதையை சொல்லி முடிக்கும்போது குமார சம்பவம் என்ற வார்த்தையை போட்டிருக்கிறார். ஆதி கவியின் அந்த வாக்கை எடுத்துக்கொண்டுதான் மகாகவி காளிதாசரும் குமார சம்பவம் என்றே தலைப்பு கொடுத்து மகாகாவியம் எழுதினார். அந்த சம்பவத்திலே, அதாவது ஜனனத்திலே அப்படி என்ன விசேஷம்? மற்றவர்கள் பிறந்து வளர்ந்து கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற்ற அப்புறம் பதவிக்கு வருவார்கள். ஆனால் மகா பெரிய பதவி தேவர்களுடைய சேனைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கும் பதவி. இந்த குமாரர் சம்பவிக்க வேண்டுமென்று இவருக்காகவே காத்து கொண்டிருந்தது. ஜன்மிக்கிற போதே தேவர்களின் சேனாதிபதி. அசுரர்களிடம் அடி உதைப்பட்டு சொல்ல முடியாத கஷ்டத்தில் இருந்த தேவர்கள் இவர் சம்பவித்ததால்தான் தங்களுக்கு விடிவு விமோச்சனம் என்று காத்துக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருந்த நிலையில் ஏற்பட்டது அவருடைய சம்பவம், அதாவது தோற்றம். சிவனுக்கு சமானமான ஒருத்தர் தான் தங்களை வதைக்க முடியும் என்று சூரபத்மாசுரன், தாரகாசுரன் ஆகியவர்கள் அந்த சிவனிடமே வரம் வாங்கி வைத்து கொண்டு விட்டார்கள். சிவனுக்கு சமானம் வேறே யார்? அவரேதான் அவருக்கு சமம். வரம் கொடுத்த அவரே வரம் வாங்கி கொண்டவர்களை வதம் பண்ணுவது நியாயமாகாது. அதனால்தான் இப்படி சாமர்த்தியமாக வரம் கேட்டு வாங்கி கொண்டு அப்புறம் சத்ருபயம் என்பதே இல்லாமல் அந்த அசுரர்கள் தேவர்களை இம்சித்து வந்தார்கள். ஆலோசித்து பார்த்த பிறகு இதற்கு தேவர்கள் வழி கண்டுபிடித்தார்கள். ஆத்மாவை புத்திர நாமாசி என்ற ஸ்ருதி வாக்கியப்படி ஒருத்தனுக்கு சமதையாக இருப்பது அவனுடைய புத்திரன். இவன் வீரியத்திலே அவன் உண்டாவதால் 2 பேரும் ஒன்று என்கிறது சாஸ்திரம். ஆகையால் தங்களை எல்லாம் அசுரர்களிடமிருந்து ரட்சிப்பதற்காக தங்களுடைய நாயகனாக, சேனா நாயகனாக பரமேஸ்வரன் ஒரு புத்திரனை உண்டு பண்ணி தந்துவிட்டால் வழி பிறந்துவிடும், விமோச்சனம் கிடைத்துவிடும் என்று தேவர்கள் முடிவு பண்ணி அதற்காக தபஸ் இருந்தார்கள். சுவாமியும் தட்சிணாமூர்த்தியாக தபஸ் இருந்த சமயம் அது. அவருக்கு பணிவிடை செய்ய வந்த அம்பாள் பார்வதியும் தபஸ் இருந்தாள். இப்படி ஒரே தபோமயமான புண்ணிய பேக்ரவுண்டில் குமார சம்பவம் ஏற்பட்டது. அதுதான் அதன் பெருமை. குழந்தையாக பிறந்தோமே என்பதற்காக 6 நாள், 6 நாள்தான் குமாரசுவாமி பால லீலைகள் பண்ணினார். அவருக்கு எல்லாம் 6, முகம் 6, அவர் மந்திரத்தில் அக்ஷரம் 6. அவர் பிறந்தது 6ஆம் திதியான ஷஷ்டி. அவருக்கு பால் கொடுத்தது கிருத்திகா தேவிகள் என்று 6 பேர். வேடிக்கையாக சொல்வதுண்டு, அவர் உத்பவித்த கங்கையும் 6 என்று. குமாரர் என்றே குழந்தை பேர் வைத்து கொண்டிருந்தாலும் அவர் குழந்தை விளையாட்டு 6 நாள்தான் செய்தார். 6 நாளிலேயே அபரிமித லீலைகள் பண்ணினார். அப்புறம் உடனேயே தேவ சேனாதிபத்தியம் தாங்கி சூராதி அசுரர்களை சம்ஹாரம் பண்ணி தேவர்களையும் சர்வலோகத்தையுமே ரட்சித்து விட்டார். மனு கினு போட்டு அப்பாயின்மெண்ட் என்றில்லாமல் சகல தேவ சமூகத்திற்கும் ரக்ஷகனாக, கமாண்டர் இன் சீஃபாக பெரிய அப்பாயின்மெண்ட்டோடையே அவர் பிறந்ததுதான் குமார சம்பவத்தின் விசேஷம். சரி சுவாமிகளே, இதிலே விக்னேஸ்வரருக்கு என்ன பார்ட் என்றால், சிவனுக்கு சமமானவர் சிவசுதானே என்றால் விக்னேஸ்வரர் சிவசுதர்தானே. அப்படி இருக்க குமாரசுவாமி உண்டாகணுமென்று தேவர்கள் தபஸ் பண்ணினார்கள் என்றால் அப்போது விக்னேஸ்வரர்
தோன்றி இருக்கவில்லையா? சுப்பிரமணியருக்கு அப்புறம்தான் அவர் தோன்றினாரா என்றால் இல்லை. இதை அண்டர்லைன் பண்ணி காட்டத்தான் ஸ்கந்த பூர்வஜர் என்று அவருக்கு பேர் சொல்லி இருக்கிறது. சரி, அவர் அப்போதே இருந்தாரென்றால் அவர் இருக்கும்போது இன்னொரு சிவசுதருக்காக தேவர்கள் தபஸ் செய்வானேன்? சுதராயிருந்தும் அவர் அப்பாவுக்கு சமானமாய் இல்லாதவர் என்று அர்த்தமா? அப்படி இல்லை. அவர் அப்பாவுக்கு சமதையானவர்தான். திரிபுர சம்ஹாரத்தின் போது அப்பாவும் தம்மை பூஜை பண்ணின பிறகுதான் காரிய சித்தி பெற முடியும் என்று காட்டியிருக்கிறாரே. பின்னே ஏன் இன்னொரு சிவசுதர் சம்பவிக்க வேண்டுமென்று தேவர்கள் நினைத்தார்கள்? சூரபத்மா கேட்டிருந்த வரத்தின் ஒரு நிபந்தனைதான் காரணம். தாங்கள் வரம் கேட்கிற காலத்தில் இருக்கிற எவருமே தங்களை வதம் பண்ண முடியாதபடிதான் அசுரர்கள் சாமர்த்தியமாக நிபந்தனை போடுவார்கள். அப்படித்தான் இவனும் பண்ணினான். தன்னை கொள்ளக்கூடிய சிவசத்ருஷன் சிவனுக்கொப்பானவன் அம்பாள் சம்பந்தமில்லாமலே பிறந்தவனாய் இருக்கணும் என்று அவன் கண்டிஷன் போட்டிருந்தான். சர்வசக்தரான பிள்ளையார் தன்னை வதம் பண்ண முடியாதபடி டிவைட் பண்ணிவிட வேண்டுமென்றே இப்படி சாமர்த்தியமாக கேட்டிருந்தான். அம்பாள் சம்பந்தமில்லாமல் தன்னுடைய நேத்திரங்களிலிருந்து வெளியே விட்ட அக்னி பொறிகளிலிருந்தே குமாரசுவாமியை உண்டு பண்ணினார். சுப்பிரமணியம் என்ற திவ்யமூர்த்தி கிடைத்தது. பிள்ளையாருக்கு குமார சம்பவத்தில் நேராக பங்கு இல்லாவிட்டாலும் இவர் அசுர சம்ஹாரம் செய்யவில்லை என்பதால் தான் அது ஏற்படவே செய்தது என்பதால் நெகட்டிவ் சம்பந்தம் இருக்கிறது. வலுவான நெகட்டிவ் சம்பந்தம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவா சரணம். இதுபோல் மகாபெரிவா அருளியதை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவா சரணம்.